வணக்கம். இன்னைக்கு ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆரஞ்சு குல்ஃபி. ரொம்ப சிம்பிளாக, ஆனால் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருந்தால் கூட சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம பண்ணிட முடியும். நீங்கள் மிஞ்சி போனால் வாங்க வேண்டியது மில்க் மேடு மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது கண்டென்ஸ்டு மில்க் அவசியப்படுங்கிறதுனால இதுக்கு தேவையான பொருள் பார்த்துருவோம். ஆரோக்கியா மில்க்குன்னு 2, அதாவது கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 2 பேக்கெட் எடுத்துகிட்டு இருக்கேன். அதாவது 1 லிட்டர் 4 ஆரஞ்சு பழம் எடுத்துகிட்டு இருக்கேன். அடுத்தது கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, அடுத்தது கொஞ்சம் குங்குமப்பூ, இது ஆப்ஷனல், அண்ட் வந்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து 1 லிட்டர் பாலுக்கு நமக்கு 1/4 லிட்டர் தான், அதாவது 250 ml தான் நமக்கு தேவை. ஆனால் நான் இதில் வந்து 380 mlன்னு போட்டிருக்கு. ஸோ நான் முக்கால்வாசி யூஸ் பண்ண போகிறேன். அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து 1 லிட்டர் பாலையும் அதில் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் காய்ச்சிங்க. பாதாம் முந்திரியை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து கத்தியாலேயோ அல்லது ஸ்பூனாலேயோ பொறுமையாக உள்ளே இருக்கிற பல்ப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதை மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடி விடாமல் இந்த பாலை கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த ஏடு படிய படிய கிளறணும். பாதி சுண்டுனதுக்கு பிறகு தான் நீங்கள் மில்க் மேடு ஊற்றணும். ஊற்றி அதையும் நல்லா கிளறி இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கு பிறகு அந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுடர், அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர், குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா திரும்ப கிளறி விடுங்க. நான் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸை சேர்க்கணும். சூட்டோடு நீங்கள் சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போயிடும். ஸோ நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டியால் பொறுமையாக இந்த ஆரஞ்சு அந்த மோல்டுக்குள்ளே அதை ஊற்றி மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடணும். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நீங்கள் டம்ளர்லேயோ கப்லேயோ ஊற்றி உள்ளே திரும்ப வச்சிடலாம். 5 hours நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து சோதனையாக பவர் கட் இந்த ஏரியாவில் இருந்ததுனால கொஞ்சம் க்ரீமியாக இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வச்சுருந்தா நல்லா வந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் ஹோல் நைட் வச்சு எடுத்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு ஐஸ்கிரீம் பதத்தில் கரெக்டாக ஸ்பூனில் நம்ம எடுத்து சாப்பிடும்போது எப்படி ஐஸ்கிரீம் பார்லரில் இருக்குமோ அந்த எஃபெக்டில் இருந்தது. டம்ளரில் இருக்கிறதையும் நான் அந்த மாதிரி தண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறமா கத்தியால் ஓரத்தெல்லாம் கீறி அப்புறமா நான் வந்து சாய்க்கும்போது கொஞ்சம் மெல்ட்டிங் கண்டிஷனில் இருந்தது. டியூ டு த பவர் கட் இந்த ஏரியாவில் இருந்ததுனால தான். மற்றபடி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.